வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாப்பிக்குள்ளே போவோம். நீங்கள் லக்ன சந்தியா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். சரி, லக்ன சந்தின்னா என்ன தெரியாதவங்களுக்கு ஒரு டைம் ஆஃப் பர்த்னு உங்களுக்கு இருக்கும். அதாவது பிறந்த நேரம்னு ஒன்று இருக்கும். இந்த பிறந்த நேரத்தை 10 நிமிஷம் ஒன்று முன்ன போட்டாலும் சரி பின்ன போட்டாலும் சரி லக்னம் மாறுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் லக்ன சந்தின்னு பேர். சமீப காலமாக ஒரு 1.5 வருஷமாக, 1.5-2 வருஷம் கூட சொல்லலாம், 1.5 வருஷமாக ஒரு 50% ஜாதகம், அதாவது ஒரு 50% ஜாதகம் என்கிட்ட வரதா இருந்தாலும் சரி, இல்லை நான் தொடர்பு கொண்டு பேசக்கூடிய ஒரு சில ஜோதிடர்கள் கிட்ட இருந்தாலும் சரி, என்ன சார் உங்களுக்கு இப்படி வந்திருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம் சார். என்ன சார் இப்படி சொல்கிறாங்களான்னு கேட்டால் ஐயோ ஆமாம் சார்ன்றாங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகம் ஒரு மேஷ லக்னம்னு எடுத்துக்கங்க. 1 டிகிரியில் இருக்குது. மேஷ லக்னம் 1 டிகிரியில் இருக்குது. ஜாதகர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? இல்லை மேஷ லக்னம் இல்லை, எந்த லக்னம் வேணாலும் எடுத்துக்கங்க. 1 டிகிரியில் இருக்குது, இல்லை கடக லக்னம் 29 டிகிரியில் இருக்குது, இப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. வரக்கூடிய நம்மளை விட்டுருங்க, வரக்கூடிய ஜாதகர் சரி என் லக்னம் கரெக்ட், நான் உறுதி செய்து விட்டேன், முடியல. அப்போது எதன் அடிப்படையில் உறுதி செய்தீர்கள் அப்படின்னா, இல்லை சார் 4ஆம் வீடு நல்லா இல்லை, 8ஆம் வீடு நல்லா இல்லை, 9ஆம் வீடு நல்லா இல்லை அப்படின்ற அடிப்படையில் நாங்களே உறுதி செஞ்சிட்டோம். என் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் அடிப்படையில் நானே உறுதி செஞ்சிட்டேன். யார் சார் சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு இதெல்லாம் அப்படின்னா, சார் நான் இன்டர்நெட்டில் தான் இருக்கேன் சார், பார்த்து கற்றுக்கிட்டோம் அப்படின்றாங்க. இது ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையாக போகுது. உங்களுக்கு லக்ன சந்தியாக இருந்தால் எப்படி புரிந்து கொள்வது? அதை ஒரு ஜோதிடர் நீங்கள் இந்த லக்னம் தான் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அவர்கிட்ட நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் ஒரு சிலது இருக்குது. அந்த மாதிரியான கேள்விகள் என்னென்ன, இல்லை நீங்களே சிந்திக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் என்னென்னன்றது தான் சொல்கிறது தான் இந்த வீடியோ. தொடர்ந்து பாருங்கள். ஒரு லக்ன சந்தியை திருத்தணும் அப்படின்னா, 4ஆம் வீடு அம்மாவுடைய அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அப்பாவுடைய அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், கூட பிறந்தவங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், நம்மளுடைய குழந்தையுடைய அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதாவது கல்யாணம் ஆகியிருந்தால் மனைவியுடைய அமைப்புகளை வைத்து பார்க்கணும். அதாவது திருமணம் ஆயிடுத்தா இல்லையா, திருமணம் ஆன தேதி, திருமணம் ஆன மாதங்கள், எந்த தசாபுக்தியில் திருமணம் நடந்தது, அம்மாவுக்கு ஒரு நல்லவை நடந்ததுன்னா எந்த தசாபுக்தியில் நடந்தது, அப்பாவுக்கு ஒரு கெட்டது நடந்ததுன்னா எந்த தசாபுக்தியில் நடந்தது, இதெல்லாம் வச்சு நீங்கள் பார்க்கணும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் எங்கே பிரச்சனை வருது தெரியுமா? ஒரு மீன லக்னம், லக்னத்திற்கு 4ல் ராகு இருக்குது. இங்கேயும் அம்மாவுக்கு பிரச்சனைன்னு சொல்லிடுறோம். சனி உக்காந்துட்டுருக்கு, இங்கேயும் அம்மாவுக்கு பிரச்சனைன்னு சொல்லிடுறோம். செவ்வாய் உட்காந்துட்டு இங்கேயும் அம்மாவுக்கு பிரச்சனைன்னு சொல்லிடுறோம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதாவது ஒரு பாவகத்தில் நிறைய காரகங்கள் இருக்க மற்றும் ஆதிபத்தியங்கள் இருக்க, அந்த அம்மாவுக்கு பிரச்சனைன்றதை மட்டுமே தான் எடுத்துக்கிறோம், வேறு எதையும் எடுத்துக்கிறது கிடையாது. இப்போ நான் 4ஆம் வீட்டுக்கு போட்டேன், அதையே நீங்கள் 9ஆம் வீட்டுக்கும் எடுத்துக்கலாம், 7ஆம் வீட்டுக்கும் எடுத்துக்கலாம். அதாவது ராகு, சனி, செவ்வாய், இவங்க 3 பேருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லாமல் போய்விடுகிறது. இதான் அங்கே இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. போயிடுறது, வித்தியாசம் இல்லாத போயிடுறது. சார் 4ஆம் வீட்டில் ராகு இருக்குது, உங்களுக்கு இதான் பண்ணியிருக்கோம், அம்மாவோட நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஆமாம் சார், அம்மாவோட நான் இல்லை.
ஆனால் அம்மாவோடு அவர் இல்லாமல் இருந்ததுக்கு வேறு அமைப்புகள் இருந்திருக்கும். புரியுதா? வேறு காரணம் இருந்திருக்கும் உண்மையான லக்னம் பிரகாரம். ஸோ அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, இதை எப்படி உறுதி செய்யறது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு தசாபுக்தி, உங்களுக்கு ஒரு தசாபுக்தி இந்த செயலை செய்கிறதுன்னா உங்களுடைய தந்தைக்கு இதே தசாபுக்தி வேற மாதிரியான ஒரு பலனை செய்யும். உதாரணத்திற்கு நான் அப்படியே மீன லக்னமே வைக்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. மீன லக்னமே வைக்கிறேன். லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கு. அம்மாவை பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, ஆனால் அது அப்பாவை பாதிச்சிருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அம்மாவை பாதிக்கும்னு நம்ம சொல்லுவோம், ஆனால் அது அப்பாவை பாதிச்சிருக்கும். உடனே நம்ம என்ன சொல்லுவோம்னா, அம்மாவுக்கு வருத்தம் கொடுக்கணுன்றதுனால அப்பாவை பாதிச்சுதுன்னு சொல்லுவோம். அது மாதிரியான ஒரு தவறான அணுகுமுறை கிடையவே கிடையாது. கிரகங்களுக்கு மனம் எல்லாம் கிடையாது. இவங்களை அழ வச்சு பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதுக்கு காரணம் என்னென்னா, 9ஆம் வீட்டுக்கு மாரகத்தில், அஷ்டமத்தில் மாரகத்தில் இந்த ராகு அமர்ந்திருக்கு அப்படின்னு நீங்கள் உறுதி செய்யணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போது இது அம்மாவை, இந்த ராகு அம்மாவை பாதிப்பதை விட தந்தையை தான் அதிகம் பாதிக்கும். இது ஜோதிடம். இந்த ராகு மீன லக்னமாக இருந்தால் அம்மாவை பாதிப்பதை விட தந்தையை தான் அதிகமாக பாதிக்கும். தந்தைக்கு ஒரு ஆயுள் சார்ந்த கண்டத்தையும் பிரச்சனையையும் கொடுக்கும்ன்றது புரிஞ்சுக்கணும். இவருடைய ஜாதக பிரகாரம், இவருடைய ராகு தசை பிரகாரம் இப்போது தந்தைக்கு பாதிப்பை கொடுக்குது அப்படின்னா இந்த அமைப்பு தந்தையுடைய ஜாதகத்திலும் பதியப்பட்டிருக்கும். கரெக்டா? இது ஒரு ஜாதகர், ஒரு பையனுடைய ஜாதகம், சன் ஒரு பையனுடைய ஜாதகம். பையனுடைய ஜாதகத்தில் 9க்கு 8 ராகு அமர்ந்து பாதிக்குது. கூடவே மனைவி, அதாவது அம்மாவுடைய ஜாதகத்தில் ஒரு தசை நடக்கும். அந்த தசை 7ஆம் வீட்டை பாதிக்கும் அமைப்பில் இருக்கும். நான் சொல்கிறேன், அதாவது பிள்ளைக்கு அப்பா, மனைவிக்கு கணவன், புரியுதுங்களா? அம்மாவுக்கு கணவன் அப்படின்னா அப்பாவின் ஸ்தானத்தை பாதிக்குதுன்னா அது அம்மாவுடைய ஜாதகத்திலும் பதியப்பட்டிருக்கும். மற்றும் இன்னொரு ஏதாவது ஒரு குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தையுடைய ஜாதகத்திலும் அப்பாவுக்கு பாதிப்புன்றதை பதியப்பட்டிருக்கும். மற்றும் நல்லா புரிஞ்சுக்கங்க, தந்தையுடைய ஜாதகத்திலேயே அவருக்கு பிரச்சனைன்றது பதியப்பட்டிருக்கும். பதியப்படாமலாம் 100% பதியும். அதை நீங்கள் சரிபார்த்தீர்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக நிற்கிது இல்லை? இப்போது எதுக்காக இந்த கேள்வியை நம்ம கேட்குறோம் அப்படின்னா, ஒரு ஆயுள் சார்ந்த பிரச்சனை அப்படின்னா மனைவியுடைய ஜாதகத்தை கொடுங்க, அம்மா குழந்தைங்களுடைய ஜாதகத்தை கொடுங்க. குழந்தைக்கு கர்மா பலன் வந்துடுத்தான்னு பார்க்கணும். நம்ம சொல்லுவோம், கர்மா செய்யறதுக்கு உண்டான பலன் வந்துடுத்தான்றதை பார்க்கணும். இல்லை இன்னொரு குழந்தைங்கள் தான் கொடுங்க. ஏன்னா எல்லா ஜாதகத்திலும் அது சரிவர பதியப்படும் பொழுது அப்பாவுக்கு ஆயுள் கண்டம் இருக்குன்றதை நிர்ணயம் செய்யலாம்னு நம்ம சொல்கிறோம் இல்லை? ஒரு ஜோதிடர் சொல்கிறார்ல. அப்போது அதே அமைப்புகளில் லக்ன சந்தியையும் பார்க்கணும் இல்லை? நமக்கு ஒரு நல்லது நடக்குது. இப்போ ஒரு உதாரணத்தில் நான் இப்போது இந்த மாதிரி கேட்டேன், இதே ராகு, ஒரு உதாரணத்திற்கு இதே ராகு பையனுடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு 8 அமர்ந்து, நல்லா புரிஞ்சுங்க, பையனுடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு 8 அமர்ந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துருச்சு அப்படின்னா 4ஆம் வீட்டுக்கு 5 ராகு அமர்ந்து பையனை பிரிக்குது. 9ஆம் வீட்டுக்கு 12 ராகு அமர்ந்து தந்தையிடமிருந்து பிரிக்குது. அப்போது இவன் ஒரு ஜாதகத்திலேயே தாயிடமிருந்தும் தந்தையிடமிருந்தும் இந்த ராகு மகனை பிரிக்கிறது என்றால்
அப்பாவுடைய ஜாதகத்திலும் அந்த அமைப்பு பதியப்பட்டிருக்கும், அம்மாவுடைய ஜாதகத்திலும் பதியப்பட்டிருக்கும், சகோதரர்கள் இருந்தால் சகோதரருடைய ஜாதகத்திலையும் பதியப்பட்டிருக்கும். இந்த அமைப்பை நீங்கள் பார்க்காம லக்ன சந்தியை திருத்துறது 100% 0 டைம் வேஸ்ட்டு. நான் சொல்கிறது புரியுது. இந்த அமைப்புகளை பார்க்காம நான் இந்த லக்னம் தாயா திருத்தியாச்சு, நான் எனக்கு 100% தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு அபத்தம் கிடையவே கிடையாது. இதுவே நான் இந்த மாதிரி தான் பார்த்து திருத்தணுன்னா ஒரு சில பேர் 8-12 சுபத்துவம்னு திருத்திடுறாங்க. 8-12 சுபத்துவம் அதனால் வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு திருத்துறாங்க. அதையும் பார்க்க வேண்டாமா? அந்த விதி கரெக்டாக வேலை செய்துதா? 12ஆம் வீட்டில் சுபத்துவமாக ஒரு கிரகம் திசை நடத்துது அப்படின்னா அந்த விதி உண்மையாகவே இருக்கட்டும். குழந்தைகிட்டேருந்து அப்பா அம்மாவுக்கிட்டேருந்து குழந்தைங்களை பிரிக்கிற மாதிரியே இருக்கட்டும். ஆனால் அது தந்தை ஜாதகத்திலும் இருக்கா, தாய் ஜாதகத்திலும் இருக்கா அப்படின்றதை பாருங்கப்பா. பார்த்தா தான் ஜோசியம் வரும். ஒரு ஜாதகத்தை மட்டுமே வச்சுட்டு லக்ன சந்தியை திருத்துற மாதிரியான அபத்தம் எதுவுமே கிடையாது. அதாவது இறக்கும் பொழுது மட்டும் ஒருவருடைய ஆயுள் பிரியலையான்னு தெரியும் பொழுது மட்டும் நான் ஊரில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஜாதகமும் ஓணும், மற்ற நேரத்துக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னா இது எந்த மாதிரியான ஜோதிடம், எந்த மாதிரியான அணுகுமுறை அப்படின்றது எனக்கு தெரியலை. இதே மாதிரி தான் சிசேரியன் அமைப்புகளுக்கும் நடக்குது. யோக டைமு பிரமாதமான ஒரு பௌர்ணமி அமைப்பில், யோகமான அமைப்பில் எல்லா கிரகங்களும் நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு டைமை ஒரு 4-5 டைமை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்புறம் அந்த குழந்தை உடனே அந்த குழந்தை பிறந்தவுடனே அப்படியே படையப்பா படத்தில் ஒரு மலை அப்படியே தங்கமாக மாறுற மாதிரி கடகடன்ட்டு ஒரே பாட்டில் மேலே போயிடுவாங்களா? அப்படிலாம் போக மாட்டாங்க, வாய்ப்பு இல்லை, போக மாட்டாங்க. அப்பாவுடைய ஜாதகத்திலும் அம்மாவுடைய ஜாதகத்திலும் அந்த இடத்துல குழந்தையால் பிரச்சனை வரணும் அப்படின்றது விதிக்கப்பட்டிருந்ததுன்னா அங்கே நடக்காது. குழந்தை அந்த நேரத்தில் தான் சுகமாக இருக்குமே தவிர, தனக்கு சுகமாக வைத்துக்குமே தவிர அப்பா அம்மாவுக்கு நல்லதை செய்யாது. அப்போது குழந்தை அமைப்புகளும் சரிவர இருந்து அப்பா மற்றும் அம்மா அமைப்புகளுக்கும் அந்த தசாபுக்தி ஒன்றி போய் இருக்கும்பொழுது மட்டும்தான் நீங்கள் குறித்து கொடுத்த நேரம் காக்காவக்கார பணமழம் விழுந்த மாதிரி ஓஹோன்னு இருக்கும் அப்பா அம்மாக்கும். இல்லைன்னா இருக்காது சாமி. ஸோ அப்போது ஒரு லக்ன சந்தின்னு வந்தால் ஒரு மாத்துறதுல அந்த லக்ன சந்தியை திருத்துவதில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை உணர்ந்து பாருங்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய ஜாதகத்திலும் உங்களுடைய வாழ்க்கை சம்பவம் பதியப்பட்டிருக்கும்ன்றதை மறக்காதீங்க. அதனால் ஒரு ஜாதகத்தை கொடுத்து நான் லக்ன சந்தியை திருத்தணும் அப்படின்னு ஒரு ஜோதிடர்கிட்ட கொடுத்து அந்த ஜோதிடரும் திருத்தினார்னா உண்மையிலே அவருக்கு ஜோசியம் தெரியலைன்னு சொல்ல வேண்டியது தான். அப்படி இல்லைன்னா சில சமயத்தில் ஒரு ஜாதகத்தை வச்சே பார்க்கலாம், ஒரு அமைப்புகள் எல்லாம் பார்க்கலாம், உங்ககிட்ட பேசி தெரிந்து கொள்ளலாம், இது இருக்கா, இப்படி இருந்ததா அப்படி இருந்தான்னு தெரிஞ்சு கொள்ளலாம். ஆனால் அங்கேயும் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன மாதிரியான சிக்கல்னா, சில சமயத்தில் லக்ன அவயோக கிரகமும் நல்லது செய்யும், லக்ன அவயோக கிரகமும் நல்லதை செய்யும், யோக கிரகமும் கெட்டதை செய்யும். அப்போ இது யோக கிரகம் எனக்கு 5ஆம் அதிபதியுடைய தசை, இது எனக்கு கெடுக்கவே கெடுக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு ஜோதிடர் நினச்சாலோ இல்லை ஒரு ஜாதகர் நினச்சாலோ அது தவறு. ஜோதிடம் அவ்வளவு எளிது கிடையாது, கிடையவே கிடையாது. அப்போது எங்கே போய் நிற்குது? அவயோக தசை கொடுத்துட்டு போயிடும், யோக தசை செய்யாது, சுற்றி அடிக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம என்ன பண்ணுவோம்னா லக்னத்தை மாற்றிடுவோம். இந்த லக்னம் மாற்றுற மாதிரியான ஒரு கொடுமை கிடையவே கிடையாதுங்க, இதுதான் உண்மை. ஏன்னா இதனால் லக்னம் மாற்றுறதுனால அவங்க மாற்றிடுறாங்க. ஆனால் வரக்கூடியவங்கள்லாம் முதல்லையே நாங்கள் இந்த கேள்வியை கேட்டுறோம், இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க லக்னம் மாற்றிட்டீங்களா இல்லை மாற்றின ஜாதகமா மாற்றாத ஜாதகமா அப்படின்ற ஒரு கேள்வி உள்ளே வந்துடுது. ஏன்னா லக்ன சந்தியில் மாற்றினா கூட பரவாயில்ல, அரை மணி நேரம் 1 மணி நேரம்லாம் மாறி போகுது. இது மிக தவறான அணுகுமுறை. அதாவது நம்மளுடைய விதி அங்கே ஒத்து வரலன்னா லக்னம் தவறுன்றது அணுகுமுறை தவறு.
ஜோதிடத்தில் ஒரு கிரைம் சீன் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி ஜாதக கணிப்புன்றது ஒரு கிரைம் சீன் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி. அப்படின்னா என்ன அப்படின்னா எவ்ரி டீட்டெயில் மேட்டர்ஸ். எவ்ரி டீட்டெயில் மேட்டர்ஸ். உள்ளே வந்ததுலேருந்து எந்த இடத்துலையா இருந்தாலும் ஃபாரன்சிக்கை கூப்பிட்டு அந்த ரேகை எங்கே பதிஞ்சிருக்குன்றதை எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல எங்கே திருட்டு போயிருக்கா, இல்லை எதை எடுத்துன்னு போயிருக்காங்க, எதை விட்டுட்டு போயிருக்காங்க, ஒரு சின்ன பட்டன் விழுந்திருக்கா கீழே, இல்லை ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு கர்ச்சீஃப் விழுந்திருக்கான்ற எவ்ரி டீட்டெயில் மேட்டர்ஸ். ஆஹா எனக்கு ரேகை தேவையில்லை, எனக்கு இது தேவையில்லை, எனக்கு அது தேவையில்லை, குத்திருக்கான், கத்தியில் குத்திருக்கான், அதனால் அது மட்டும்தான் நான் எடுத்துப்பேன் அப்படின்னால் சரியான குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாது. அப்படின்றதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு கிரைம் சீனில் எவ்ரி டீட்டெயில் மேட்டர்ஸ். அது மாதிரி தான் ஜாதகமும் எவ்ரி டீட்டெயில் மேட்டர்ஸ். ஒவ்வொரு லக்னம் தேவை, லக்னாதிபதி தேவை, ஸ்தானபலம் தேவை, எல்லாமே தேவை, சாரம் தேவை, நட்சத்திரம் தேவை, சாரநாதன் எங்கே உட்காந்துட்டு இருக்கான் தேவை, அவனுடைய வலிமை தேவை, நவாம்ச கட்டம் தேவை. எவ்வளவு இருக்குது, நவாம்ச கட்டத்தில் என்னென்ன எந்த அமைப்புகளில் அந்த கிரகம் அமர்ந்து இருக்குன்றது தேவைன்றது, ஒரு பாவகம் தேவை, பாவகத்துக்குள் அந்த பாவகம் என்ன செய்கிறதுன்றது தேவைன்னு எவ்ரி டீட்டெயில் மேட்டர்ஸ். அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஒரு பிக்சர் கிடைக்கும். அதுதான் பலனாக வரும். இது எல்லாமே பார்க்காம இந்த லக்னம் தவறு அப்படின்னு மாற்றுறது தவறு. ஸோ லக்ன சந்தியை மாற்றணும், திருத்தணும்னு யாராவது நினச்சிங்கன்னா வேறு யாராவது ஜோசியர்கிட்ட எந்த ஜோதிடர்கிட்ட போய் கொடுத்தாலும், சார் என்னுடைய ஜாதகத்தில் இந்த தசை இந்த அமைப்பு பண்ணித்துனா என்னுடைய மனைவி, என் குழந்தை மற்றும் அவங்களுக்கும் அது பிரதிபலிக்கும் இல்லை அப்படின்றதை கேளுங்க. கண்டிப்பாக கேளுங்க, தப்பே கிடையாது, கேளுங்க. நீங்கள் தான் உங்களுடைய ஃபேமிலியோடைய பிரெட் வின்னர். இப்படி எடுத்துக்கோங்க, நீங்கள் தான் சம்பாதிக்கிறீங்க, உங்களுடைய ஃபேமிலியில் நீங்கள் தான் பிரெட் வின்னர். உங்கள் குழந்தை தான் அதாவது நீங்கள் ஒரு 50,000 ரூபா சம்பளத்தில் நீங்கள் இருக்கீங்க, ஜாதகர் இருக்கார் ஒரு 50,000 ரூபா சம்பளத்தில் இருக்கார், குழந்தை கிட்டத்தட்ட ஒரு 4ஆவதோ 5ஆவதோ படிச்சுக்கிட்டு இருக்கு, மனைவி வேலைக்கு போகல, இந்த 3 பேர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். நீங்கள் காசை கொடுத்து ஜாதகம் பார்க்குறீங்க, நீங்கள் தான் பிரெட் வின்னர்ன்றதுனால உங்களுக்கு ஒரு உதாரணத்திற்கு வேலை போய்விட்டதுன்னு எடுத்துப்போம். மனைவியுடைய ஜாதகத்திலும் கணவனுக்கு வருமானம் இல்லாமல் போக போகிறதுன்றது பதியப்பட்டிருக்கும்ல, அவங்க கஷ்டப்பட போகிறாங்கன்றது பதியப்பட்டிருக்கும்ல, அதை நீங்கள் பார்த்து தானே உறுதி செய்யணும். ஒரு லக்ன சந்திக்கு பார்க்காம எப்படி உறுதி செய்வீங்க? ஆனால் நம்ம மனுஷன் செத்து போகிறானா அப்போ மட்டும் எல்லாருடைய ஜாதகமும் ஓணுன்னா என்ன நியாயம் தான் தெரியல. ஸோ தயவு செய்து ஒரு லக்ன சந்தி ஜாதகத்தை திருத்தணும்னா ஒரு பெரிய விஷயம். அது அவசரப்பட்டு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஒரு 4 கேள்வி உங்ககிட்ட கேட்டேன், அந்த கேள்வியில் தெரிஞ்சிருச்சுன்னா திருத்த முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. நான் பர்சனலாக லக்ன சந்தி ஜாதகங்களை திருத்துவது கிடையாது. அதுக்குண்டான நேரத்தையும் நம்ம செலவழிச்சாகணும். 3-4 மணி நேரம் ஆகும். அதுக்குண்டான நேரத்தையும் நம்ம செலவழிச்சாகணும். எனக்கு அந்த நேரமின்மை காரணத்தினால பார்க்கறது இல்லை. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி விழிப்புணர்வு பதிவு கண்டிப்பாக நல்லா வெளியில் போகணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும். சரியா? ஸோ அப்போது லக்ன சந்தி ஜாதகங்கள் அப்படின்றதை முதல்ல, சார் எனக்கு தெரிஞ்சிருச்சு, என் லக்னம் இதுதான், ஐ எம் 100% கான்ஃபிடென்ட் அப்படின்றதை முதலில் நிறுத்துங்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியாததுனால தான் ஒரு ஜோதிடர்கிட்ட வரீங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஜோசியம் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஜோதிடரை அணுக மாட்டீர்கள். உங்களுக்கு தெரியலை, உங்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகும்னு தெரியல அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் சார் இதுதான் என்னுடைய ஜாதகம் அப்படின்னு ஒரு கன்சல்டிங்க்கு வருவாங்க. அப்படியே வரக்கூடிய கன்சல்டிங்க்கு வரவங்க என்னுடைய லக்னம் கரெக்டுன்றதை நீங்களே சொன்னீங்கன்னா அப்புறம் நான் என்ன சொல்ல முடியும்? சரியா? அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.